Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டாலியில் மாடல் எக்ஸாம் சம் ஒன்று பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நடந்து முடிஞ்ச எக்ஸாம் உடைய ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த கம்பெனி வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி சிச்சுவேட்டட் இன் அண்ணா சாகர். இதுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சம்முக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சம் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சம்மு, எலக்ட்ரானிக் கடையோட சம்மு. இதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸில் ஆல் டிரான்சாக்ஷன் மேடு ஃப்ரம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓடி அக்கௌண்ட்டு, அதுக்கான அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருக்கேன். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்புட் சிஜிஎஸ்டி அண்ட் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு 2 லெட்ஜர். நீங்கள் பர்ச்சேஸ் லெட்ஜர் கூட க்ரியேட் பண்ணுவீங்க, பட் இதை வந்து தனியாக க்ரியேட் பண்ணிடணும். பர்ச்சேஸ் லெட்ஜர் கூட பண்ணும்போது அதை நீங்கள் பண்ண வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு டெபிட் பேலன்ஸ். இது 2வது ட்விஸ்ட். முதல் ட்விஸ்ட் என்னது, இன்புட் சிஜிஎஸ்டி அண்ட் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. 2வது ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் ஹேவிங் டெபிட் பேலன்ஸ். இதை நீங்கள் போடணும். ஆல் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஸ்ரீ பாலாஜி எலக்ட்ரானிக்ஸ், அதனுடைய ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, ஹெச்எஸ்என் கோடு இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு ஹெச்எஸ்என் கோடு க்ரியேட் பண்ணி அதில் டேக்ஸ் கண்ட்ரோல் கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஐட்டம், க்ளோசிங் ஸ்டாக், இது 3வது. இந்த க்ளோசிங் ஸ்டாக் இருக்குல்ல, இது நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் பேலன்ஸ் வரும், நீங்கள் க்ரியேட் பண்ண. ஓப்பனிங் பேலன்ஸ் போகும்போது வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஸ்டாக் ஐட்டம், இதான் ஹெட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டம் இருக்குது. குரூப்பு கேட்டகரி 2 பேர் இருக்குது. சோனிங்கிறது குரூப்பு, டிவிடிங்கிறது கேட்டகரி. மொசர்பீர்ங்கிறது குரூப்பு, ரெனால்ட்ஸ்னு ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் டிவிடி சிடி அப்படின்னு கேட்டகரி இருக்குது. ஸோ எந்த ஐட்டம் எந்த குரூப்பு எந்த கேட்டகரி அப்படின்னு நீங்கள் பார்த்து போடணும். ஓப்பனிங் குவான்டிட்டி இருக்குது. அப்புறம் செல்லிங் ரேட், பர்ச்சேஸ் ரேட் கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட். பர்ச்சேஸ் குவான்டிட்டி, சோல்டு குவான்டிட்டி கொடுத்துருக்கேன். செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்கு இல்லையா, இந்த ரேட்டோட ஒரு 125% வச்சுருங்க. ஸோ 16 ரூபாய்க்கு வாங்கினா 20 ரூபாய்க்கு விற்கிறோம். அந்த மாதிரி செல்லிங் ப்ரைஸ் நான் இது உங்களுக்கு இந்த மாதிரி நான் போட்டு கொடுத்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸு 16 ரூபாய். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ரேட்டு 20 ரூபாய். பர்ச்சேஸ் ப்ரைஸு 16னா செல்லிங் ப்ரைஸ் 20. இந்த மாதிரி ஓப்பனிங் குவான்டிட்டி இருக்குல்லையா, இந்த ஓப்பனிங் குவான்டிட்டியை போட்டு இந்த ரேட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகிடும். இது வந்து பர்ச்சேஸ் குவான்டிட்டி, இது சேல்டு குவான்டிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் டியூ டு டேமேஜ். 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பெண்டிங் அமௌண்ட் ரிசீவ்டு, ரெசிப்ட் என்ட்ரி. அது இல்லாமல் சில அடிஷ்னல் ரெசிப்ட் என்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் என்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் டிடிஎஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு நான் ஸ்டெப்ஸு போடுறேன். சீரியல் நம்பர் போட்டு ஸ்டெப்ஸு போட்டுறேன், ஸ்டேட்டஸ் போட்டுறேன். சீரியல் நம்பர், ஸ்டெப்பு, ஸ்டேட்டஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி என்ன லெட்ஜர் அப்படி க்ரியேட் பண்ணணும்னு இருக்குது. ஓகேவா? ஓகே, என்னென்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்டெப்பு மாத்திரம் நான் போட்டேன்னா முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ஸ்டெப் போட்டு ஹலோ சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணவே இல்லை.
ஓகே, ஷேர் பண்ணிட்டேன். இவ்வளோ நேரம் யாரும் சொல்லவே இல்லை. ஓகே, கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூ ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ். உன் பேரில் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற பேரில் கம்பெனி கிரியேட் பண்ணலாம். அட்ரஸ் இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸில் இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். அப்புறம் நம்ம இப்போ ஸ்டெப்பு போட போகிறோம். அந்த ஸ்டெப்பு படி அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. முதல் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் கம்பெனி. ரெண்டாவது ஸ்டெப்பு F11 எனேபிள் பில் வைஸ் டீடைல் அண்டு ஜிஎஸ்டி. மூணாவது ஸ்டெப்பு கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ். ஜிஎஸ்டி லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணுறோம் மூணாவது ஸ்டெப். நாலாவது ஸ்டெப்பு கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணிக்க நாலாவது ஸ்டெப்பில். அஞ்சாவது ஸ்டெப்பில் கிரியேட் ஓப்பனிங் இன்வென்ட்ரி யூனிட் ஆஃப் மெஷர். யூனிட் ஆஃப் மெஷர் கிரியேட் ஸ்டாக் குரூப், கிரியேட் ஸ்டாக் கேட்டகரி, அப்புறம் கிரியேட் ஸ்டாக் ஐட்டம். கிரியேட் ஸ்டாக் ஐட்டம் வித் ஓப்பனிங் பேலன்ஸ். முதல்ல இது வரைக்கும் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். என் கம்பெனி பேர் என்ன கொடுத்துருக்கேன், யூ ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ். நான் வழக்கம் போல் என்ன பண்ணணும், உங்கள் பேரில் நீங்கள் கம்பெனி கிரியேட் என்ன பண்ணணும், உங்கள் பேரில் கேட்வே ஆஃப் டேலி போங்க, கிரியேட் கம்பெனி, கேட்வே ஆஃப் டேலி போங்க, கிரியேட் கம்பெனி. அங்கே போய்ட்டு முதல்ல உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்குன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கணும். டெஸ்க்டாப்பில் நீங்கள் உங்கள் பேரை போட்டு எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என் பேர் நிவேதா அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், நிவேதா எக்ஸாம் அப்படின்னு போடுறேன். என் பேர் என்ன, நிவேதா அப்படின்னா என் பேர் நிவேதா எக்ஸாம். நிவேதா எக்ஸாம்னு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி இந்த பாத்தை இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிவேதா எக்ஸாம் அப்படின்னு வரும். இங்கே கம்பெனி பேர் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நிவேதா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு போட்டு ஃபினான்ஷியல் இயர் 23-24 அப்படின்னு போடுங்க. இந்த இடத்துல இதை எடுத்துருங்க. அடுத்தது அட்ரஸ். அட்ரஸ் வந்து எக்ஸல் ஷீட்டில் இருக்குது, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நம்பர் 1 மாதாஜி ஸ்ட்ரீட்டு, அண்ணா சாலை. நான் என்ன அட்ரஸ் கொடுக்குறேனோ அந்த அட்ரஸே போடுங்க. அந்த மாதிரி போடுங்க. ஸ்டேட் போடுங்க, பின்கோடு இன்னொரு முறை போடுங்க, பின்கோடு இன்னொரு முறை போடுங்க, டெலிஃபோன் நம்பர் போடுங்க, மொபைல் நம்பர் போடுங்க, மெயில் ஐடி போடுங்க. மெயில் ஐடி உங்களோட மெயில் ஐடி போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இது வந்து எக்ஸாம் சம்மு, அதனால் நான் ஷேர் பண்ண மாட்டேன். பாருங்கள், மாடல் எக்ஸாம் சம்மு. ரெண்டாவது ஸ்டெப்பு பில் வைஸ் டீடைல் எனேபிள் பண்ணிக்கோ. இன்டகிரேஷன் இன்வென்ட்ரி இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ஜிஎஸ் நம்பர் போடணும். கம்பெனியோடைய ஜிஎஸ் நம்பர், அதாவது உங்கள் கம்பெனிக்கு ஜிஎஸ் நம்பர். இங்கே நான் ஜிஎஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரை தூக்கி அப்படியே காட்டுறேன். இந்த நம்பரை தூக்கி இப்படியே போடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது டிடிஎஸ், அதை எனேபிள் பண்ணுங்கள். இந்த இடத்துல டேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். டேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிற இடத்துல இந்த டேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இடத்துல உங்கள் டேன் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல டேன் நம்பருங்கிற இடத்துல நான் கொடுத்துருக்குற இந்த டேன் நம்பரை போடுங்க. இந்த இடத்துல வந்து இது வந்து உங்கள் பேரை போடுங்க. இண்டிவிஜுவல் ரெசிடென்ட், இண்டிவிஜுவல் அச்சீவ் அப்படின்னு இருக்கட்டும். டிடக்டர் பிரான்ச்சு சென்னை அப்படின்னு போட்டு எஸ் போடுங்க. இந்த இடத்துல உங்கள் பேர், அப்பா பேர், அந்த இன்ஃபர்மேஷன் போடுங்க. ஸ்ரீனிவாசன், சன் ஆஃப்
எங்கள் அப்பா பேரை நான் போடுறேன். மேனேஜர் அக்கௌண்ட்ஸு, பேன் நம்பர் DFZ PS6362J. உங்கள் பேன் கார்டு இப்படி இருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. என்ட்ரு கொடுத்து அப்படியே என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ இது வந்து டிடிஎஸ்க்கு போகும். ரெண்டாவது ஸ்டெப் போகும். முதல் ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன், ரெண்டாவது ஸ்டெப்பு ஜிஎஸ்டி. இது வந்து ஸ்டேட்டஸில் ஓகே போட்டுவாங்க. முதல் ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன், ரெண்டாவது ஸ்டெப்பு F11 ஜிஎஸ்டி என்ன, மூணாவது ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். மூணாவது என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். சிங்கிளாக பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவோம். ஓகேவா? சிங்கிளாக பண்ணுறதெல்லாம் முதல்ல பண்ணுவோம். டேலிக்கு வாங்க. கிரியேட்டு லெட்ஜர் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், GST local purchase under purchase account. Inventory values are affected as a type of ledger not applicable. Include accessible value not applicable. இது applicable. இது வந்து as per company போடுங்க. Type of supply goods கொடுங்க. Set alter other statute detail எதுக்காகனா இது TDS affected ledger ஆன்னு கேக்குது. TDS இது affect ஆகாது. enter கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா GST local sales. இது வந்து அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு, நாட் அப்ளிகபிள் as per company டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு, அவ்வளோதான். என்ட்ரு குட்ஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி. அதில் வந்து சிஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கோ. டிடிஎஸ் வந்து நாட் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். இன்புட் சிஜிஎஸ்டி 79,800 ரூபா, அது இங்கே வரணும். போட்டு இது வந்து நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். ஆக்சுவலாக இது டெபிட் பேலன்ஸ். ஸோ நீங்கள் டி ப்ரெஸ் பண்ணி டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, அதுவும் நமக்கு அண்டர் ஜிஎஸ்டி வரும், எஸ்ஜிஎஸ்டி கீழே வரும். டிடிஎஸ் வந்து நாட் அப்ளிகபிள். ஒவ்வொரு லெட்ஜரும் இந்த லெட்ஜருக்கு ஜிஎஸ்டி வருமா, இந்த லெட்ஜருக்கு ஜிஎஸ்டி வருமா, டிடிஎஸ் வருமா அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 லெட்ஜரும் இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதுவும் டெபிட் சைட் தான் இருக்குது, இதுவும் டெபிட் சைடு தான் இருக்குது. டெபிட் பேலன்ஸ் இது கிரெடிட் சைடு இல்லை. ஸோ இந்த இடத்துல போட்டு இதை வந்து டீனு மாற்றி விட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் டெபிட் பேலன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி, அதுக்கெல்லாம் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது. அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டியில் போய்ட்டு சிஜிஎஸ்டி அப்படின்னு போட்டுருங்க. இந்த இடத்துல டிடிஎஸ் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டியில் போய்ட்டு எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு போடுங்க. டிடிஎஸ் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெக்சர் கிரியேட் பண்ணுங்க. இந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெக்சர் கிரியேட் பண்ணுங்கள். அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி லெக்சர் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ஜிஎஸ்டி லெக்சர் எல்லாமே நம்ம ஸோ 3வது ஸ்டெப்பு ஓவர். எக்ஸாம் மாடல் செம்மு இது பார்த்து கரெக்டாக ஒர்க் பண்ணுங்க. 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப் பாருங்கள், கிரியேட் த ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸை எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஓப்பனிங் பேலன்ஸை டேலி பண்ணணும். இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க, இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்எஸ்டி போட்டாச்சு. முதல்ல ஆல்டர் பண்ண வேண்டியது கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு ஆல்டரில் போயிடுங்க. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர், அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு கேஷ் வந்து ஆல்டர் தான் பண்ணணும், க்ரியேட் பண்ணக்கூடாது. கேஷ் எவ்வளோ இருக்குது, 3,53,689 இருக்குது. இதை வந்து இங்கே போடுறோம். இந்த இடத்துல இதை கலெக்ட் பண்ணி கேஷ் அமௌண்ட்டை இங்கே போட்டு டெபிட் பேலன்ஸை வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிள் லெட்ஜரில் பண்ணுறது போல. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு ஓடி அக்கௌண்ட்டு. இது வந்து கம்ஸ் அண்டர் ஓடி அக்கௌண்ட்டு. லிமிட் வந்து 50 லட்சம். அக்கௌண்ட் நம்பர் 2510004000157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB0254300. பேங்க் நேம் உங்களுக்கு வேண்டாம், வராது, அப்படியே நான் ஒர்க் பண்ணுறேன். பிரான்ச்சு நிங்கம்பாக்கம் அப்படின்னு போட்டுக்கோ, இல்லை உங்களுக்கு எந்த ஏரியா தெரியுமோ அதை போட்டுக்கோ. பிஎஸ்ஆர் கோடு வேண்டாம். பிஎஸ்ஆர் கோடு வந்து 7 டிஜிட்டு 630 256 இப்படி போட்டுக்கோ. செட் ஆர்டர் செக் புக் எஸ். செட் ஆர்டர் செக் புக் எஸ்ஸில் இந்த செக் நம்பர் இங்கே கடைசியாக கொடுத்துருங்க.
அந்த நம்பர் எடுத்து போட்டுருங்க. 250 250 அது 250 300 வரைக்கும். 250 201 250 300 அப்படின்னு போட்டு புக்கு நம்பர் 2ன்னு கொடுத்துருவேன். நாட் 1 2. இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ட்விஸ்ட். என்ட்ரு கொடுத்து இங்கே ஓடி அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் பாருங்கள். நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் போடும்போது ஒவ்வொரு முறையும் செக் பண்ணுங்கள், நீங்கள் போடுறது டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா அப்படின்னு மைண்டில் போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரெடிட் சைடு இருக்குது, கிரெடிட் பேலன்ஸ். அது ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக இந்த கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் வந்து நீங்கள் மல்டிபிள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணுங்கள். மல்டிபிள் லெட்ஜர் இப்போ பாக்கியெல்லாம் வச்சு மல்டிபிளில் பண்ணலாம். கேட்வே ஆஃப் டேலி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு லெட்ஜர். அதில் போய்ட்டு ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆல்ட் ஹெச்சை ப்ரெஸ் பண்ணுங்கள். மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட் அங்கே போய்ட்டு நீங்கள் மல்டி லெட்ஜரை க்ரியேட் பண்ணலாம். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட் ஆல் ஐட்டம். இங்கே போய்ட்டு ஒவ்வொரு லெட்ஜரை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை கால் பண்ணிப்போம். யுவர் கேபிட்டல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாருடைய கம்பெனி போட்டிருக்கேன், நிவேதா கம்பெனி போட்டிருக்கேன். அப்போ வந்து நிவேதாவுடைய கம்பெனி தான் இதை வந்து உங்கள் கேபிட்டல் அப்படின்னு போட்டுக்கணும். அண்டர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், நிவேதா கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட்டை போட்டு டெபிட் சைடு இருந்தால் டெபிட் சைடு, கிரெடிட் பேலன்ஸ்னால் கிரெடிட் பேலன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஃப்ரம் காவேரி. ஸோ இது வந்து காவேரி லோனு. அண்டர் வந்து அன்செக்யூர்ட் லோனில் போட்டுங்க, அமௌண்ட்டை போடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஃப்ரம் ராமு லோன் அப்படின்னு போட்டுக்கோம். ராமு லோனு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் லோனில் போட்டுங்க, அமௌண்ட்டை போட்டு என்ட்ரு கொடுத்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அன்கோ கிரெடிட்டார். சூர்யா அன்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டே கிரெடிட்டாரு கம்ஸ் அண்டர் சண்டே கிரெடிட்டாரு. அமௌண்ட்டை போடுங்க. இந்த மாதிரி பில் வைஸ் கேட்கும். பில் வைஸ் கொடுத்தீங்கன்னா பில் வைஸ் ரெஃபரன்ஸ் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சேரும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓடி. இது நம்ம போட்டோமான்னு தெரில, இந்த அமௌண்ட்டை போட்டோமான்னு தெரில. நான் வந்து அமௌண்ட்டை கால் படிப்போம். இங்கே வந்து போட்டோமான்னு தெரில, அதனால் இங்கே இருந்தபடியே திருவள்ளூர் மனை வாசிக்க நினச்சிப்போம். அங்கே போய்ட்டு ஆல்ட் ஜி போய்ட்டு ஆல்டர் மாஸ்டர் லெட்ஜர் அங்கே போய்ட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓடி அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டிருக்கோம். 26,26,500 போட்டாச்சு, பெற்றுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்ட் அவுட் ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒரு லெட்ஜர். இங்கே இருந்தபடியே கிரியேட்டில் போங்க. ரெண்ட் அவுட் ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒரு லெட்ஜர். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டியில் வரும். அது அப்படியே என்ட்ரு கொடுங்க. ஜிஎஸ் வந்து நாட் அப்படி கொடுங்க. இதே வாங்க இந்த இடத்துல வந்து அமௌண்ட்டை மாத்திரம் போட்டு அது வந்து கிரெடிட் பேலன்ஸு என்ட்ரு கொடுத்து சார். இதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் போடணும். இந்த பண்ணோம் ஃபர்னிச்சர் அண்டு ஃபிட்டிங்ஸ். அது வந்து அண்டர் வந்து ஃபிக்ஸ்டு அசஸ்க்கே வரும். ஜிஎஸ்டி ரெக்வார்டு நாட் அப்படி கொடுங்க. அப்படியே என்ட்ரு கொடுத்து கீழே வாங்க. இது வந்து அமௌண்ட்டை போடுங்க. 12 16 512 போட்டு என்ட்ரு கொடுத்து சார். அடுத்தது லேண்டு அண்டர் ஆல்சோ ஃபிக்ஸ்டு அசட்டு. ஜிஎஸ் வந்து ரெக்வார்டு நாட் அப்படி கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது பில்டிங் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்டு. ஜிஎஸ் 2 வாட்டி நாட் அப்படி கொடுத்து இந்த அமௌண்ட்டை போடுங்க. அது வந்து ஃபிக்ஸ்டு அசட்டு டெபிட் பேலன்ஸ் என்ட்ரு கொடுத்து. அடுத்தது எஸ்வி எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். எஸ்வி எலக்ட்ரானிக்ஸ் அவங்கள்ட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோம். அன்செக்யூர்ட் போடுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இது வரும் கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது சாஃப்ட்லைன் டெக்னாலஜி. இது வந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். சாஃப்ட்லைன் டெக் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது அன்செக்யூர்டு கிரெடிட்டார் தான். இவருக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ். அடுத்து ஸ்ரீ மீனாட்சி என்டர்பிரைசஸ். ஸ்ரீ மீனாட்சி என்டர்பிரைசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கே வரும். ஸ்ரீ மீனாட்சி என்டர்பிரைசஸ் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு என்ட்ரு கொடுங்க.
இன்வாய்ஸ் டீட்டெயிலாக வேண்டாம். இங்கே அமௌண்ட்டை போடுங்க. சாஃப்ட்லைன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், என்ன பண்ணிட்டோம், ஆல்டிஜி ஆர்டர் மாஸ்டரில் போய்ட்டு ஆர்டர் வந்து தப்பாக கொடுத்துட்டோம். சாஃப்ட்லைன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சண்டை கேட்டேன். இது நாய் ஒன்று லெவலோன்னு கற்றுனா எதுவும் புரிய மாட்டேங்குது. மெயின்டைன் பில் பை பில் எஸ், மெயின்டைன் பில் பை பில் எஸ் போட்டு என்ட்ரு கொடுங்க. இதை வந்து ஆனை கொண்டு வச்சுங்க, ஆனை கொண்டு வச்சுங்க. ரைட்டா? ஸோ ரெண்டும் போட்டாச்சு. இப்போ நம்ம சூர்யா அன்கோ வரைக்கும் வந்துருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் மொபைல், அதுவும் சண்டே கிரெடிட் கார்டு. சுப்ரீம் மொபைல் அண்டர் சண்டே கிரெடிட் கார்டு. கிரெடிட் பேலன்ஸ் போடுங்க, என்ட்ரு கொடுத்து சேர்த்து. இந்தியன் பேங்க்கு இங்கே இருந்தபடியே பண்ணிக்கலாம், ஏன்னா அக்கௌண்ட் டீட்டெயிலாம் இல்லை. பேங்க் அக்கௌண்ட் போட்டு டெபிட் பேலன்ஸ். கேஷ் ஆர்டர் பண்ணியாச்சு, ஸ்டாக் கொடுக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இது டெக்டார்ஸ், சுனில் எலக்ட்ரானிக்ஸ் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே டெக்டார் போடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது சொனேக்கோ இந்தியா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சண்டே டெக்டார். டெபிட் பேலன்ஸ் போட்டு ஆன் அக்கௌண்ட்டில் வைங்க. அடுத்தது டெக்ஸானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெக்ஸானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே டெக்டார். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ போய் பேலன்ஸ் ஷீட் போய் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது. 1,49,43,95,125. எங்கேயோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, எங்கேயோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சன்ரி டெக்டார்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்லைன், மீனாட்சி, சுப்ரீம் மொபைல், இந்த மூணும் நாட் டெபிட் பேலன்ஸு, சாரி நாட் கிரெடிட் பேலன்ஸு, மூணுமே டெபிட் பேலன்ஸ். இந்த மூணுமே டெபிட் பேலன்ஸ். மீனாட்சி மொபைல், சுப்ரீம் மொபைல். இப்போ போய் பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸு 29,97,165 வருது. என்ன காரணத்தால் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஏன்னா நம்மள்கிட்ட க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,21,770 தான் இருக்குது. ஸோ இப்போ பார்ப்போம் என்ன இதுலங்கிறது. ஓடி அக்கௌண்ட்டுக்கு நம்ம அமௌண்ட்டு எவ்வளோ போட்டுருக்கோன்னு பார்ப்போம். ஓடி அக்கௌண்ட்டு கிரெடிட் பேலன்ஸாக டெபிட் பேலன்ஸாக என்ன போட்டுருக்கோம். பேங்க் ஓடி கிரெடிட் பேலன்ஸாக இருக்குது. ரைட், ஓகே. ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங், கரண்ட் லியாபிலிட்டி, சண்டே கிரெடிட்டார் வந்து டெபிட் பேலன்ஸ் தான் காட்டுது. வேறு மிஸ்டேக் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ரைட்டா? மிஸ்டேக்கு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். மிஸ்டேக் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 29,97,165 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 1,21,770. 1,21,770. 28,75,392 ஏதாவது இல்லைன்னா நம்ம திரும்ப ரீசெக் தான் பண்ணணும். அந்த அமௌண்ட்டுக்கு எதுவும் இல்லை. சரி, ரைட்டு, ஓகே. இப்போ நம்ம கவுண்டர் செக் பண்ணிடலாம். ஓப்பனிங் நமக்கு 1,67,00,000 வருது. இப்போ கவுண்டர் செக் பண்ணிடலாம். இங்கே வந்து ஓகே போட்டுட்டே வருவோம். நம்ம யுவர் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். கேட்வே ஆஃப் டேலி பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் போட்டதை விட நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் எடுத்துக்கணும். ஆர்டிஎஃப் நிவேதா கேபிட்டல் 89,04,964 கரெக்டாக இருந்தால் ஓகே பண்ணிக்கலாம். இங்கே கூட ஓகே பண்ணலாம் இல்லை. அடுத்தது பேலன்ஸ் ஷீட் படியே வாங்க, சாரி டேலி படியே வாங்க. பேங்க் ஓடி 26,26,560. பேங்க் ஓடி வந்து பார்த்தீங்கன்னா 26,26,560. ஓகே. எப்படி ரெக்டிஃபை பண்ணால் இப்படி தான் பாருங்கள். அன்செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோனில் 3 லோன் இருக்குது. காவேரி லோனு 1,38,240. காவேரி லோன் 1,38,240. கிரெடிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸாக இருக்கான்னு பாருங்கள். இந்த பக்கம் இருந்தால் இது கிரெடிட், இந்த பக்கம் இருந்தால் கிரெடிட். அது கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும். ராமு லோனு 69,120. ஓகே, 69,120. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்வி எலக்ட்ரானிக்ஸ் 14,37,696. எஸ்வி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பாருங்கள்.
SC Electronics, it is not yet, it is a debit balance, not credit balance. நம்ம வந்து அதை கண்ட்ரோல் என்ட்ரு கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா SC Electronics வந்து அண்டர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் தான். பட் வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் அது வந்து இட் இஸ் நாட் ஏ கிரெடிட் பேலன்ஸு, இட் இஸ் டெபிட் பேலன்ஸ். பார்ப்போம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாகிடுச்சிங்க. 1,21,773 வந்துச்சு. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 1,21,773. நான் இப்போ எப்படி நான் ஓப்பனிங் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணேன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா டேலியில் போய்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் வச்சுங்க. நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அது ஓப்பனிங் பேலன்ஸ் தான். அந்த ஓப்பனிங் பேலன்ஸையும் உங்களுடைய எக்ஸல் ஷீட்டையும் டிக் போட்டே வாங்க. மிஸ்டேக் எப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணிவிட்டு உடனே போய் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கோட அமௌண்ட் அப்படின்னாக்க ஓகே, நீங்கள் இது வரைக்கும் பண்ணிங்க ரைட் அப்படின்னு. அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 1,21,773 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிகாஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ட்ரி பண்ணக்கூடாது. அது வந்து ஸ்டாக் ஐட்டமாக நம்ம க்ரியேட் பண்ணணும், லெட்ஜராக நம்ம போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஓவர். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம அடுத்தது பார்க்கலாம் செகண்ட் பார்ட்.